தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுஜிசி வரைவு விதிகளை திரும்ப பெறுமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். யுஜிசி வரைவு விதிகளில் மத்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய திருத்தம் என்பது மிக குறிப்பாக மாநில அரசினுடைய அதிகாரங்களை பறிக்கும் வகையில் இருப்பதாகவும், துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் முற்றிலும் ஆளுநரே முடிவெடுக்கக்கூடிய வகையில் அந்த வரைவுகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யுஜிசி வரைவு விதிகளை திரும்ப பெறுமாறு கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பல்கலைக்கழகங்களினுடைய மானிய குழுவான யுஜிசி துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக வெளியிட்ட வரைவு விதிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் யுஜிசி வரைவு விதிகளை திரும்ப பெறுமாறு வலியுறுத்தி இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமன விவகாரங்களில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் வகையில் இந்த வரைவு விதிகள் இருப்பதாக ஏற்கனவே கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் வாயிலாக தமிழ்நாடு அரசு தரப்பின் வலியுறுத்தலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார்.